இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹும்ம லா ஸஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு ஸஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த ஸஹ்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் அல் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதத்திலே நாங்கள் என்னென்ன தர்மங்களை எல்லாம் அதிகமாக செய்ய வேண்டும், அல்லாஹ் எங்களுக்கு எதிலே நன்மையை அதிகமாக வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு நல்ல முறையில் நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற மாதம் இது. எனவே இந்த மாதத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு நன்மை தர்மம் கொடுப்பது, அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வது என்கின்ற ஒரு காரியம். எனவே இது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு தரலாம் என நினைக்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, தர்மம் என்கின்று சொல்லப்படுகின்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி தர்மம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த தர்மத்துக்கான பிரயோசனங்கள் என்ன வந்திருக்கின்றன என்பது குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே தர்மம் என்று வருகின்ற பொழுது யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஊரிலே தனவந்தர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறதோ, யாரெல்லாம் பார்ப்பதற்கு பொருளாதாரத்தில் ஒரு நிலைமையில் இருக்கிறார்களோ, இவர்களிடத்தில் மாத்திரம் தர்மம் கேட்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை தந்திருக்கிறான், பெரிய வசதிகள் கிடையாது, ஆனால் நீங்கள் கடன் இல்லாமல் இன்னொரு மனிதனுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் வாழ்கிறீர்கள் என்றால் உங்களாலும் உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கமாக நீங்களும் தர்மங்களை செய்து கொள்ள முடியும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எப்படி என்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபித்-தர்ரா வஸ்-ஸர்ரா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்-ஸர்ரா வத்-தர்ரா, அவர்கள் சந்தோஷமான நேரத்திலும் அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள், துக்கமான நேரத்திலும் அவர்கள் கஷ்டமான நேரத்திலும் அவர்கள் தர்மம் கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் குறித்து சொல்கின்ற பொழுது ஒரு ஈத்தம்பழத்தை மூணாக பிரித்து ஒரு துண்டை நீங்கள் தர்மம் செய்தாலும் அது தர்மம் தான் என்பதாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே லட்சக்கணக்கில் தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஆயிரக்கணக்கில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு என்ன வசதி இருக்கிறதோ அதனை தர்மம் செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் ஆகிக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வின் பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் வளர்ந்திருந்தார்கள். அதே நேரத்திலே தர்மம் கொடுக்கின்ற நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தர்மம் கொடுக்கின்ற பொழுது எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு பொருளை நான் தர்மம் கொடுக்க முடியாது, எனக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நான் தர்மம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒரு ஆடையை தர்மம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆடை உங்களால் அணியக்கூடிய ஒரு தரத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு உணவை யாருக்காவது நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் என்றால் அது உங்களால் உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மா துஹிப்பூன் மிம்மா துஹிப்பூன், ஒரு மனிதன் தான் விரும்புகின்ற ஒரு பொருளை தர்மம் செய்கின்ற வரைக்கும் அவன் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறான். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற எந்த தர்மத்தை எதிர்பார்க்கிறானோ அந்த தர்மத்தை செய்யக்கூடிய மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது, மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹுக்காக வேண்டி அழகான முறையிலே நீங்கள் கடன் கொடுக்க போகிறீர்கள் என்பதாக அல் குர்ஆன் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த தேவையும் இல்லாதவன், அல்லாஹு தஆலா இந்த உலக தேவைகளை விட்டும் தூரமானவன். ஆனாலும் கூட இந்த குர்ஆன் வசனம் இறங்குகின்ற பொழுது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹு தாலா எங்களிடத்திலே கடன் கேட்கிறானா என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆம் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், எனக்கு 600 பேரீத்தம்பழங்களை உடைய ஒரு தோட்டம் இருக்கிறது. பைரஹா என்கின்ற தோட்டத்தை அவர்கள் அல்லாஹுவின் பாதையிலே அல்லாஹுக்கு அழகான கடனாக கொடுக்கிறார்கள். அந்த கடனுக்கான விமோசனத்தை அவர்கள் மறுமை நாளையிலே எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த பைரஹா தோட்டம் என்று மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையில் இருக்கின்ற ஈத்தம்பழ தோட்டங்களில் மஸ்ஜிது நபவிக்கு பெரும்பாலான வருமானத்தை தேடி தருகின்ற ஒரு தோட்டமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. நாங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது அடுத்த மனிதர்களிடத்திலே பெயர் எடுக்க வேண்டும். என்னுடைய பெயர் இந்த இடத்திலே பொறிக்கப்பட வேண்டும், ஊரிலே என்னுடைய பெயர் வாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் யாரும் தர்மம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹுவின் அர்ஷின் நிழல் வழங்கப்படக்கூடிய 7 கூட்டத்தாரில் தர்மம் கொடுத்த மனிதருக்கும் நிழல் வழங்கப்படும். எப்படி தர்மம் கொடுத்தவன் தெரியுமா? தன் வலக்கரத்தால் கொடுத்த தர்மம் இடக்கரத்துக்கு தெரியக்கூடாது. இடக்கரத்துக்கு தெரியாமல் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ, அப்படி என்றால் மறைவான முறையில் யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹு தஆலாவின் நிழல் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற தர்மத்தை கொடுத்து மறுமை நாளையில் விமோசனம் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 20. காணொளியில் கூறப்பட்ட சஹாபியினால் பரிசளிக்கப்பட்ட தோட்டத்தின் பெயர் என்ன? காணொளியில் கூறப்பட்ட சஹாபியினால் பரிசளிக்கப்பட்ட தோட்டத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.